வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வணக்கம்ங்க. பொழுதோட ஈரோடுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எதுக்கு தெரியுமா? திமுக கழகத்தை காத்திட சேனை ஒன்று உண்டு, பெரும் சேனை ஒன்று உண்டு. வாங்க பேசலாம். மீட்டப் ஈரோட்ல நம்மளையும் கூப்பிட்டுருக்காங்க, பேச சொல்லுங்க. நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் மேடையில பேசி பழக்கம் இல்ல. இது 3வது மேடை, பேசித்தான் பாப்போமே. சரி, ஈரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பொழுதோட அங்க வந்து சேர்ந்துருங்க. 5 மணிக்கெல்லாம் 5:30 ஆரம்பிச்சறதா போட்டுருக்காங்க. இடம் எங்கன்னு தெரியுங்களா? ஹோட்டல் ராயல் எம்பசி ஈரோடு. சாயங்காலம் சந்திக்கலாமுங்க. அதுக்கு முன்னாடி பேச வந்து விஷயத்த பேசிட்டு போயிடலாமுங்க. இந்த தாவேகா தலைவர் இருக்காருலங்க, அதாங்க நடிகர் விஜய். அவர் இன்னும் நடிகர் விஜயாவோ தாவேகா தலைவராகவுமே இருக்காரு. மே 4ஆம் தேதி சாயங்காலமே சொல்லி போட்டாங்க, நீங்க எல்லாம் செவிச்சிட்டீங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதி வந்துருச்சு. இன்னும் 2 நாள் போச்சுன்னா வெற்றிகரமாக 1 மாசத்தை கடந்துட்டாங்க. ஆனாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கங்க அவரு. யாராவது போய் சொல்லுங்க. நேத்து பாத்தீங்கன்னா இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில ஜெயிச்ச நம்ம ஜோசப் விஜய் அவர்கள் ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நன்றி சொல்ல வரதா வந்தாருங்க. சாயங்காலம் சிஎம் வராரு அப்படிங்கறதுனால மக்களை எல்லாம் காலையிலே நடக்க விட்டாங்க. ஏன்னா சிஎம்க்கு அந்த சப்பாத்தி கல்லு போராட்டா கல்லு எல்லாம் இருக்குதுங்க. சரி, சிஎம் வருவாரு நாங்களும் காலையில இருந்து பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ங்க. இந்த எலெக்ஷனுக்கெல்லாம் ஒரு வண்டி வரும் இல்லைங்க, அதே வண்டிதான் வந்து நின்னுச்சு. அதே மாதிரி 5000 பேருக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க. இவரு ஏறி இப்படி நிக்கிறாரு அப்படியெல்லாம் நின்னுங்க. 2029 நடக்க போற எலெக்ஷனுக்கு இப்பவே கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. ஆடா, அது பாராளுமன்ற எலெக்ஷனுங்க. இப்ப எதுக்கு சட்டமன்ற எலெக்ஷன் மாதிரி கேம்பெயின் பண்றீங்க அப்படின்னு கேட்கலான்னு தான் நினைச்சோம். ஆட, பை எலெக்ஷன் வருது இல்ல, அதுக்குத்தான் இப்பவே ஆரம்பிச்சிட்டாருன்னு அப்புறம் நமக்கு மெதுவாதான் ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. பாருங்க, நடிகர் விஜய் தாவேகா தலைவரா எவ்வளவு சின்சியரா இருக்காருன்னு. 6 மாசம் கழிச்சு வர பை எலெக்ஷனுக்கு நேத்தே கேன்வாஸ் ஆரம்பிச்சிட்டாருங்க. ஆனா 1 மாசத்துக்கு முன்னாடி பதவியேற்ற அந்த முதல்வர் பதவிய எப்ப அதுக்கான வேலைய பாப்பாரு அப்படிங்கறது தெரியலீங்களே. ஏனுங்க, நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அதுக்கான வேலைய செய்யுங்க அப்படின்னா அது செய்யறதுக்கு அவருக்கு மனசே வரமாட்டேங்குது. சிங்கப்பெண்ணே அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ரத்து. எனக்கு காலையில ஒரு வீட்டுக்கு உள்ள போற ஃபங்க்ஷன் ஒண்ணு இருக்குதுங்க. எனக்கு கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன்னா நான் தாவேகா தலைவரா இருந்தப்ப முதலமைச்சர் சீட்டுக்கு ரூட்டு போட்டு என்ன கூட்டிட்டு வந்ததே அவர் தான். சோ அவைய வீட்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஒரு தாவேகா தலைவராக எனக்கு அதுதாங்க முக்கியம். தமிழகத்தின் முதல்வராக அதுக்கு இன்னும் 6 மாசம் டைம் இருக்குல்ல. அந்த டைம் கொடுத்தது கூட தீய சக்தி திமுக ஸ்டாலின் சார் தான். சாரி, அவர் எனக்கு டைம் கொடுக்கவே இல்லைங்க. 6 ஹவர்ஸ்லயே ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் முதல் 5 நாள் அவரும் அதிமுகவும் சேர்ந்து பண்ணன அது இருக்குல்லங்க. அது ஏங்க, ஆளுநர் கிட்ட அடிக்கு ஒரு தடவை நீங்க தான் போய்கிட்டு வந்தீங்க. காலையில போக வேண்டியது, அப்புறம் மத்தியானம் போக வேண்டியது, அப்புறம் பொழுதோட போக வேண்டியது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட கூப்பிட்டு பேசுறது என்ன, அண்ணன் திருமாவை கூப்பிட்டு பேசுறது என்ன, அப்படி அவரு இவரு சேவரு நல்லா கூப்பிட்டு பேசுனது நீங்கதான். ஆனா நேத்து என்ன சொன்னீங்க நீங்க? நான் ஒண்ணுமே பண்ணுங்க, பேசாம தின்னு போட்டு பனையூர்ல படுத்துதானுங்க கிடந்த. அதிமுகவும் திமுக தாங்க கவர்னர் மாளிகைக்கு கார் வச்சு போய்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஏதோ சட்டப்பட்டு ஒழுங்கா இல்லையாமா, இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லையாமா. நான் கோட்டு போடுவேங்க. கோட்டு போட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சட்டப்பட்டனுக்கும் சட்ட ஒழுங்குக்கும் எனக்கும் என் கோட்டுக்கும் என்ன சம்பந்தம்? சட்ட ஒழுங்கு சரியில்லாம போனதுக்கு காரணம் திமுக தான். சொன்னா நம்ப மாட்டீங்க. என்கிட்ட எடிவென்ஸ் இருக்குது. ஒரு சிஎம் எடிவென்ஸோட பேசுனது நேத்து தானுங்க. மொத்தம் 5000 கார்டு தான் அடிச்சிருக்காங்க. அதுவும் QR கோடோட. போன உடனேயும் அந்த மொபைல வச்சு இப்படி ஸ்கேன் பண்ணா அவனோட சாதகம் மொத்தமே வந்துரும். அந்த கார்டு உள்ளவ மட்டும்தான் உள்ள போக முடியும், வேற யாரும் உள்ள. ஆனா அந்த 5000 பேத்த கூப்பிட்டு உட்கார வச்சு கண்ணு கெட்டிய தூரம் வரை அப்படின்னு அமைச்சர் பேசுவாரு. சரி, அதை எட்டிட்டு போட்டு நம்ம எடிவென்ஸ்க்கு வந்துடலாம். 5000 பேத்துக்கு மேல டோக்கன் அடிச்சது திமுக சதி. திமுக எனக்கு வேண்டியே கார்டு அடிச்சு என் கட்சிக்காரங்க கிட்டயே குடுத்துட்டாங்க. சார், அது என்ன பிளாக் டிக்கெட்டா இல்ல லாட்டரி டிக்கெட்டா? எல்லாத்துக்கும் தூக்கி குடுக்கறதுக்கு. சரி, அந்த எடிவென்ஸ காமிச்சிடுறேன், பாத்துருங்க.
பேசுனது கேட்டீங்கல்ல, திமுக ஒழிகவாமா, திமுகவின் அராஜகம். எப்படி முன்னாடி நிக்கிற போலீஸ் எல்லாம் திமுகவின் அராஜகம். அதாவது தாவேகா முதல்வர தாவேக்காரங்க போய் பார்க்க கூடாது அப்படின்னு திமுக தடை போட்டுருச்சு. அங்க நிக்கிற போலீஸ் எல்லாம் திமுக உடைய போலீஸ். எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களா? தற்குறி அப்படின்னு கோவப்பட்டீங்க. தற்குறின்னு நாங்க சொல்றதுல நியாயம் இல்லாம இருந்தா பரவாயில்ல. இங்க பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, தற்குறிக்கு தானே. உங்களை பாதுகாக்க நிக்கிற, அதாவது நீங்க ஆர்டர் போட்ட மாதிரியே 5000 பேத்துக்கு மேல அனுப்ப கூடாதுன்னு சொன்னதை ஃபாலோ பண்ற போலீஸுகெல்லாம் திமுக உடைய போலீஸுக. ஆமா சார், சட்ட ஒழுங்குல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார், அதெல்லாம் சூப்பரா தான் சார் இருக்கு. பனையூற்று தலைமைச் செயலகத்துக்கு ஏதாவது பிரச்சனை நடக்குதா? இல்ல, அப்ப சட்ட ஒழுங்கு சரியாதான் இருக்கு. அப்புறம் கரண்ட் கட்டு, தண்ணி வரல அப்படின்னால ரீல்ஸ் போடுறதெல்லாம் உங்க ஆளுங்கதான். வேணா உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போட வேணாம், நிறுத்தி இருப்பா அப்படி வேணா இப்படி சொல்லுங்க. எங்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில, எங்க தலைவருடைய ஆட்சியில நாங்களே போய் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்க முடியாம வண்டி எடுத்துட்டு ரோடா குழந்தைங்களை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியா நைட் டிராவல் பண்றோம். பைப்ல வர தண்ணிய நாங்களே நிப்பாட்டிட்டு குடத்தை எடுத்துட்டு போய் நட் ரோட்ல உட்கார்ந்து இருக்கோம். சும்மா வெயில்ல ஜாலியா தளபதி 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 இப்படி எல்லாம் ரீல்ஸ் போட சொல்லுங்க சார். ஐயோ, எவனாவது இப்ப அந்த ரீல்ஸ் எடுத்துட்டு இருப்பேன். சரி, நம்ம தமிழக முதல்வருடைய முதல் பேச்ச பத்தி ஏதாவது பேசு அப்படின்னு கேக்குறீங்களா? கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன பேசுறாரோ, இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறமும் அதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எங்க தளபதிக்கு பேச்சு மூத்தி பேசுற பழக்கமே கிடையாது, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஆனா ஒண்ணு கவனிச்சு பாருங்களேன், மோடியை பொறுத்த அளவுக்கு எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம். அதே மாதிரி நம்ம விஜய்க்கு எல்லாத்துக்கும் காரணம் டிஎம்கே தான். அடன் திமுக தான் காரணம் நீங்க சொல்றதுக்கு நீங்க எதுக்குங்க முதலமைச்சர் ஆகணும்? நீங்க கட்சி தலைவராகவே இருந்துட்டு போயிருக்கலாமே. ஆனா ஒண்ணு உண்மைங்க, நாங்கெல்லாம் உங்களுக்காக ஒண்ணுமே செய்ய போறது இல்ல அப்படின்னு இதை விட டைரக்டா சொல்றதுக்கு யாருக்குமே துணிவு கிடையாது. ஆனாலும் பாருங்க, அந்த அம்மா அழுகாச்சு இருக்குல்லங்க. இல்ல சார், பார்த்தது இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆமா சார், பார்த்தது இல்ல. மாற்றம் கண்டிப்பா வரும் சார். அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இன்னும் இந்த ரீல்ஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல? உங்களுக்கு என்னங்க, நீங்க சிஎம் விஜய், எதை வேணா பேசலாம், எதை வேணா நம்பலாம். சரி, முதலமைச்சர் தான் அவ்வளவு நேரம் பேசினாரு, அதை பத்தி ஏதாவது வீடியோ போடுவேன் அப்படின்னு பாத்தீங்களா? கடந்த 2 வருஷமா முதல்வர் பேசுனா அந்த வீடியோ பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். புதுசா பேசுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லைங்க, அவ்வளவுதான். என்ன இப்ப முதல்வர் விஜய் அப்படின்னு 2 வார்த்தையை மட்டும் ஆட் பண்ண வேண்டியதா போகுது. அப்பவும் நம்ம தான் நீங்க தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் அவர்களே அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் அதை நம்பவே மாட்டேங்கிறாருங்க. கோட்டச்சாமி எந்திரிப்பா, நீதான் முதல்வர், கனவு கண்டது போதும், இனியாவது அந்த முதல்வர் வேலைய. அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா. அது சரி, தாவேகா தலைவர் விஜய் கிட்டதான் நம்ம பேசணும், மல்லு கட்டணுங்கிறது தான் நம்ம தலையெழுத்து. பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.